காய்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் வெஜ்ஜின் பையன் சேனல். இப்போ நம்ம மாமனார் எனக்கு ஏன் புருஷன் உனக்கு சீசன் நம்பர் 1 அந்த எபிசோட் நம்பர் 3க்குள்ளே தான் போயிட்டோம். வாங்க இந்த எபிசோடு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். போன எபிசோடில் நம்ம வேலைக்காரி குட்டியை நம்ம புது பொண்டாட்டி திட்டி வெளில அமிச்சிருந்தா இல்லைங்களா, அவள் அழுதுகிட்டே வெளில வரதோட காட்டியிருந்தாங்க. இந்த எபிசோட் ஓப்பன் பண்ண உடனே வெளியில் அழுதுகிட்டே ஓடி வர நம்ம வேலைக்காரி குட்டியை அதே வீட்டில் டிரைவராக வேலை பார்க்குற பையன் சும்மா தாங்கி பிடிக்கிறான்ப்பா. சும்மா தாங்கி பிடிச்சவன் சும்மா இருப்பான்னு பார்த்தா ஏன் சார் அழுவுற அப்படின்னு கேட்குறான். அவளோ காரணத்தெல்லாம் விலைக்கு சொல்கிறா. கூட நம்ம புது பொண்டாட்டியை 2 கெட்ட வார்த்தையிலையும் திட்டுறா. இவ திட்டிக்கிட்டு இருக்கும் போதே அவன் இவளை ஆறுதல் படுத்துற விதமா, சரி சொல்லும், என்ன சாப்பிட்டீங்க, உடம்பு ரொம்ப பளபளன்னு இருக்கு, நீங்கள் அழுவாதீங்க, நீங்கள் அழுவும் போது உங்களுக்கு இன்னும் உடம்பெல்லாம் என்னென்னமோ ஏறுது, அதை பார்க்க எனக்கு ஏதோ ஏறுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவன் அந்த பொண்ணை அணைக்க, அவள் இவளை அணைக்க, 2 பேரும் நடு ரோடுன்னு கூட பார்க்காம அங்கேயே சும்மா அணைச்சி விளையாடுறாங்க. ஒரு கண்டிஷனில் நம்ம வேலைக்காரி குட்டிக்கு வெக்கம் வர, என்னடா நடு ரோட்லேயே பண்ணுற அப்படின்னு கேட்க, மறைவாக கூட்டு போவான்னு பார்த்தா நடு ரோட்டில் இந்த காருக்கிட்ட போய் காரு பேண்டன் மேலே ஏற வச்சு பண்ணுறது, காரு விண்டோவை திறந்து வச்சு பண்ணுறது, கதவை மட்டும் திறந்து வச்சு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வகை வகையாக ரகரகமாக நம்ம வேலைக்காரி குட்டியை ரசிக்கிற போட்டிருக்க அந்த குதிரைவால் கொண்டைக்கு இவ காட்டுற ஆக்ஷனுக்கும் ஃபஸ்ட் எபிசோடில் காட்டின மாதிரியே இந்த எபிசோடில் சும்மா வேற லெவலில் காட்டியிருப்பா. தனியாக இவ மட்டும் காட்டும் போது ஜாவா இருக்கும்பா சொன்னா, இப்போ கூட இன்னொரு ஆளோட சேர்ந்து பண்ணா கேட்கவா வேணும், சும்மா வேற லெவலில் தெறிக்க விட்றானே சொல்லணும். அப்புறம் ஒரு கண்டிஷனில் சரி போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு மறைவா காருக்குள்ளே வச்சு பண்ணுறான்ப்பா. அதை விட அந்த சீன் முடிஞ்சிடுது. அடுத்த சீனில் நைட்டு பிஸியாக ஏதோ ஒரு கடை கணக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்மளோட ஹீரோவான அப்பங்காரன். அவன் பார்த்துட்டு இருக்கும்போது சித்திக்காரி பின்னாடிலேருந்து போய், என்னங்க இந்த மாதிரி நம்ம மருமக வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறா, இது கொஞ்சம் என்னன்னு கேளுங்க, உங்கள் பையன்கிட்ட போய் அவனை கொஞ்சம் நல்லா திருப்திப்பட்டு சொல்லுங்கள், இதெல்லாம் நீங்கள் தானே சொல்லணும், நானா சொல்ல முடியும் அப்படின்னு இவ கேட்க, நான் நாளைக்கு காலையில் அவன்கிட்ட சொல்கிறேன், இப்போ நீ என்னை திருப்திப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்திக்காரியை அணைச்சி விளையாடுறான் நம்ம அப்பங்காரன். இவன் இப்படி அணைக்கும் போது அவள் விளக்கிறா, மறுபடியும் அணைக்கிறான், அவள் விலகிறா. இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கும்போது சரி சரி நானே போய் அவங்ககிட்ட பேசி தொலைகிறேன், உங்கள் 2 பேருக்குள்ளே இது ஒரு பஞ்சாயத்து ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பங்காரன் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். இவன் வெளியே வந்து பார்த்தா பையன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு தெரியுது. சரி கிச்சனில் போய் ஏதாவது குடிக்கிறதுக்கு எடுப்போம் அப்படின்னு பார்த்தா காலையில் கார் டிரைவரோட கார்லேயே வச்சு சும்மா வேற லெவலில் கறி ஆட்டம் ஆடின இவ படுத்து தூங்கியிருப்பான்னு பார்த்தா வீடியோ காலில் டிரைவருக்கு காலை போட்டு சும்மா வேற லெவலில் இவளும் காட்டுறா, அவனையும் காட்ட சொல்கிறா. இப்படி இவங்க 2 பேரும் காட்டி பகிர்ந்துக்கிட்டு இருக்கும்போது 2 பேரும் டிஜிட்டலைஸாக ஃபோனில் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம அப்பங்காரன் இவ செய்கிறது எல்லாத்தையும் நேராக லைவ்லேயே பார்த்துட்றான். பார்த்த அவன் சும்மா இருப்பான். செல்லம், நீ அவன் கூட செஞ்சதெல்லாம் என் கூடயும் செய், நான் நீ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் கொடுப்பேன், உன்னை பணக்காரி ஆக்கிடுறேன், உனக்கு சுகத்துக்கு சுகமும் கிடச்சிச்சு, பணத்துக்கு பணமும் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவன் பையில் அந்த மொத்த காசு எடுத்து அந்த பொண்ணோட மின் அழகுக்குள்ளே சும்மா சுருவி விட்டுறான். சுருவி விட்டுட்டு அந்த கையை அப்படியே மின் அழகை சும்மா சுற்றி வர்ணிச்சு தடவி எடுக்கிறான். இவன் அந்த மின் அழகில் ஒரு வட்டத்தை போட்டு கையை எடுத்த உடனே அவள் உடம்பு சூடாக, என்னங்க இதே மாதிரி பணத்தை கொடுப்பீங்களா, கொடுத்தீங்கன்னா இந்த பொண்ணு நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் செய்யும் தெரியுமா, இந்த கோழி நீங்கள் சொல்கிற இடத்தெல்லாம் வேகும், நீங்கள் ஆசைப்பட்டவங்களாம் இந்த கோழியை திங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வேற லெவலில் அவள் கொடுக்க இவன் எடுக்கன்னு சொல்லி கிச்சனில் இவங்க 2 பேர் பாயசத்தை வச்சு ஒரு புது விதமான டிஷ்ஷே செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்படி இவங்க செஞ்சிட்டு இருக்கிறத நம்ம புது மருமக ஒளிஞ்சிருந்து பார்க்குறா. பார்த்தா அவளுக்கு நம்ம வேலைக்காரி குட்டி மேலே ஒரு விதமான தீராத கோவமே வந்துடுச்சின்னு சொல்லலாம். என்னடா காலையில் டிரைவர் கூட என்ஜாய் பண்ணுறா, இப்போ மாமனார் கூட என்ஜாய் பண்ணுறா, நம்ம தாலி கட்டியும் ஒருத்தன் கூட கூட படுக்க முடியல, இவ தாலி கட்டாமையே சும்மா ஜாலி கட்டி விளையாடுறாளே, சே இவ லக்கி நம்மளும் தான் இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் கோவமே பட்டிருக்கா. கோவத்தோட உச்சியில் அந்த இடத்த விட்டு அவள் கோவமாக கிளம்பி போனதுக்கப்புறம் நம்ம மாமனார் இன்னும் நம்ம வேலைக்கார குட்டியை வச்சு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம்
இதே மாதிரி என் கூட அப்பப்போ இரு செல்லம் அப்படின்னு வேலைக்காரி குட்டிட்டு இவன் சொல்ல, நீங்கள் எனக்கு காசு கொடுக்க இந்த குட்டி நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யும் மாமா அப்படின்னு அவ ஃபீல் பண்ணி சொல்ல, இதோட இந்த எபிசோடை முடிச்சிடுறாங்கப்பா. நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா.